ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் நம்முடைய பிதாவாகிய தேவனை நான் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. எப்பொழுதும் நாம் ஏன் தேவனை துதிக்க வேண்டும்? எல்லாவற்றிற்காகவும் ஏன் தேவனை துதிக்க வேண்டும்? இந்த 2 கேள்விகளுக்கு பதிலாகத்தான் இந்த காலை வேளை தியானம் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. முதலாவதாக, நாம் எப்பொழுதும் ஏன் தேவனை துதிக்க வேண்டும்? துதித்தல் என்பது கர்த்தருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துதல். நாம் தேவனை துதிக்க துதிக்க ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். கர்த்தருக்கு துதியும் கனமும் மகிமையும் நம்முடைய உள்ளத்திலிருந்தும் மனதிலிருந்தும் எழும்ப எழும்ப தேவ சமூகம், தேவ பிரசன்னம், தேவ ஆளுகை, தேவ சமாதானம், தேவ நிறைவு, இவைகளெல்லாம் நம்முடைய இருதயத்தை, சிந்தையை, நம்முடைய வாழ்க்கையை நிறைத்து கொண்டிருக்கும். எப்பொழுது துதிகளும் ஸ்தோத்திரமும் எழும்பாமல் இருக்குமோ அப்பொழுது இவைகள் எல்லாம் குறைவுபட்டு போய்விடும். ஆகவே இந்த உலகத்திலே நாம் வாழுகிற வாழ்க்கையில நம்மோடு எப்போதும் தேவ பிரசன்னம் இருக்கும்படிக்கு நாம் கர்த்தருக்கு எப்போதும் துதிகளை செலுத்த வேண்டும். அப்படி என்றால் ஆண்டவருக்கு துதி செலுத்துகிற உள்ளத்தோடு, சிந்தையோடு நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, எல்லாவற்றிற்காகவும் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்களும் வரும், மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளும் வரும், சில நேரங்களிலே வேதனைகளும் கண்ணீரும் வரும், சில நேரங்களில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உண்டாகும். இரண்டும் கலந்துதான் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. இப்படி இருக்க எல்லாவற்றிற்காகவும் ஏன் ஸ்தோத்தரிக்க வேண்டும்? எப்படி ஸ்தோத்தரிக்கிறதுக்கு முடியும்? நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்கள் வரும்பொழுது நாம் ஏறெடுக்கிற ஸ்தோத்திரங்கள் அது ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துகிறதாக இருக்கும். கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிற பொழுது நாம் ஆண்டவரை துதிக்கிறது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்கிற வசனத்தின்படி நாம் கஷ்ட நேரங்களிலே ஏறெடுக்கிற ஸ்தோத்திர பலிகளும் துதிகளும் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறதாக அமைந்துவிடும். ஆகவே நன்மைகளின் போது நம்முடைய ஸ்தோத்திரங்கள் நன்றி பலிகளாக மாறுகிறது. கஷ்டங்களின் போது நம்முடைய ஸ்தோத்திர பலிகள் கஷ்டங்களை மாற்றுகிற கிருபையாக அமைந்து விடுகிறது. ஆகவே எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், தேவ பிரசன்னத்தினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிற நல்ல உள்ளத்தோடு உணர்வோடு ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். துதியின் சிந்தை எங்களில் மாறாமல் இருக்க வேண்டும் என்று எங்களை தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இருதயத்தை, சிந்தையும் அப்படியே காத்துக்கொள்ளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.